Hi friends, welcome to Two Bird channel. Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது பண்றதுக்காக 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நல்லா கட் பண்ணிட்டு தண்ணியில வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டோம் அப்படினா ரொம்பவே டேஸ்டா நல்லா இருக்கும். சில பேர் வந்து நீட்டமா கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ வேணுங்கிற ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக கடுகு, வெங்காயம், தக்காளி, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய் அதிகமாக விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, எண்ணெயிலேயே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சின்னதாக ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்து பேஸ்ட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். அந்த ஆயிலே நல்லா வதங்கி வரும். ஹாஃபாக வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா கரம் மசாலா இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான மசாலா பொருட்கள். இது ரெண்டையும் நல்லா இந்த காயோட மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அது வரையில் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.